நம்ம நிறைய ஸ்கேமர்ஸை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். பட் நான் இப்போ சொல்ல போகிற ஸ்கேமர் வந்து ஒன் ஆஃப் த டாப் லெஜெண்டரி ஸ்கேமர்னு சொல்லலாம். மீட் நட்வர்லால் ஃப்ரம் பீகார். இவர் அப்படி என்ன பண்ணாருன்னு நீங்கள் கேட்கலாம். நம்மளாம் வந்து ஒரு வீட்டையோ ஒரு லேண்டையோ வந்து ஸ்கேம் பண்ணி விற்பாங்க, இல்லை மணி லாண்ட்ரிங் பண்ணுவாங்க. பட் இந்த மனுஷன் ஒன் ஆஃப் த 7 wonders ஆஃப் த வேர்ல்டு தாஜ்மஹாலை வித்தாரு சொன்னா நம்புவீங்களா? அவர் தாஜ்மஹால் மட்டும் விற்கலைங்க, ரெட் ஃபோர்ட்டு, ஏன் நம்ம பார்லிமெண்ட் ஹவுஸையும் உள்ள எம்பிஸ் ஒர்க் பண்ணுறப்பவே அதை ஃபோட்டோ எடுத்துட்டு இதை வந்து ஆக்சுவலாக வந்து என்னோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ரொம்ப கிளியராக விற்றாரு. இதில் என்ன கிரேசியஸ் பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மக்களும் அதை நம்பினாங்க. சரி, இதை அவர் எப்படி பண்ணார் பார்த்தீங்கன்னா, தன்னை வந்து ஒரு பெரிய கவர்மெண்ட் அஃபிஷியல் அப்படின்னும் டாக்குமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ கிளியராக வச்சுக்கிட்டு வெல்த்தி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட நல்ல நாசுக்காக பேசி இந்த ப்ராப்பர்ட்டி வித்துட்டாரு. இதில் என்ன கொடுமைன்னா, அவங்க எல்லாம் இதை நம்பி இவருக்கு பணம் கொடுத்துட்டாங்க. அதனால அவர் போலீஸ் வந்து அவரை ஒருவருக்கு கண்டுபிடிச்சிட்டு அவளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இங்கே என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவர் ஃபோர்ஜரி பண்ணி கிட்டத்தட்ட 9 தடவை அரெஸ்ட் ஆயிருக்காரு. அண்ட் கோர்ட்டில் அவருக்கு வந்து 113 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க. ஆனால் மனுஷன் ஒவ்வொரு தடவையும் ஜெயிலுக்கு போகிறப்பையும் எஸ்கேப் ஆயிடுவார். அவர் கடைசியாக பார்த்தீங்கன்னா 84 வயசில் ஒரு வீல் சேரில் போலீஸ் வந்து ஒரு ஜெயிலில் இன்னொரு ஜெயிலுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறப்ப மனுஷன் எஸ்கேப் ஆயிட்டார். அவர் கடைசியாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்து தான் மக்கள் சொல்கிறாங்க. இது வரைக்கும் போலீஸால் அவரை கண்டுபிடிக்க முடியல. அதனால மக்கள் வந்து அவரை வந்து இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஸ்கேமர் அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி யாராவது ஒரு பெரிய ஸ்கேமரை உங்கள் லைஃப்ல மீட் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அன்னோன் ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு என் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்கள் எஸ்கே. இது அறிவோம் ஆயிரம் வித் எஸ்கே.